சரி, ஓகே. ஒரு ஒரு 5 நிமிஷம் சில வசனங்களை நாம் பார்ப்போம். பின்பாய் ஜெபித்து டெஃபினட்டா நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு கேக் கொடுக்கப்படும். சில்ட்ரன், if you want cake, that to plum cake, you should keep quiet and you should listen. When you are good children like this, you will get cake. Okay? See, he's jumping, and pumping and going, running. Like this, if you are there, you will get cake. Okay? Sure, right. Okay, no problem. வெளியே போகும்போது உங்களுக்கு டெஃபினட்டா you will get a cake. Okay? Right, okay. Now, நாளை அருமையா இந்த ப்ரோக்ராம் செய்த அருமையான சகோதரர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அருமையான ஒரு நல்ல ப்ரோக்ராம், பாடல்கள், அருமையான பாடல்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகள் அற்புதமான அந்த காட்சி செய்து காட்டினார்கள். உண்மையை மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிள்ளைகள் அந்த செய்த காட்சியே, அந்த காட்சியே கர்த்தருடைய அந்த நற்செய்தியை சொல்கிறதாய் காணப்படுது. ஹல்லேலூயா. ஏஞ்சல் வந்தது பார்க்க உண்மையிலே ஏஞ்சல் வந்த மாதிரி தான், கேப்ரியல் வந்த மாதிரி தான் இருந்தது. அருமையாக இருந்தது. அதே போல் ஆடுகள்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறேன், நடக்கிற ஆடுகளை பார்த்தேன் நான். அவ்வளோ அழகாக நடந்து போகுது ஆடுங்க. மெய்ப்பொருள் அவ்வளோ பக்காவாகிறாங்க. ஆமாம், அது மாதிரி ரொம்ப அருமையான ஒரு காட்சி பிள்ளைகள் செய்து காட்டினார்கள். அது ஆண்டுடைய அந்த பிறப்பை குறித்த ஒரு காட்சி. ஆனால் ஒரு காரியத்தை அந்த நீங்கள் அங்கே பார்க்கும்போது, இயேசு அரண்மனையிலோ இல்லை வந்து பெரிய கோட்டையிலோ இல்லை வேற எங்கேயும் பிறக்கல. அவர் பிறந்தது சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் மாடுகளோடு கூட அவர் பிறந்ததை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த காரியம் என்னவென்றால் அவருடைய தாழ்மையை, பிறப்பிலே அவருடைய தாழ்மை. ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசிக்கின்றோம், அவர் பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாய் காணப்படுகின்றார். அவருக்காய் எல்லாம் உருவாக்கப்படுது. அவர் மூலமா எல்லாவற்றையும் பிதா உருவாக்குகின்றார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? எல்லா மகிமையும் திறந்தவராய், ஒரு சாதாரண மனுஷனாய், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தவராய் இந்த உலகத்தை அவர் கடந்து வந்து தன்னை அவர் இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கின்றோம். பாருங்க, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் தான். பிதா அவ்வளோ அருமையா நேசிக்கின்ற குமாரன். தான் நேசிக்க அந்த குமாரனை பிதா நமக்கென்று விட்டு கொடுக்கின்றார். ஒரு பெரிய பிதாவும் குமாரனும் இணைந்து, பரிசுத்த ஆவியோடு கூட இணைந்து ஒரு பெரிய பிளானை பண்றாங்க. எப்படி விழுந்தப்போ இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி, பாவத்தில் இருக்க இந்த மனுக்குலத்தில் இருளில் காணப்படுற உலகத்தை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி ஒரு பிளான் பண்ணி, மகிமையுள்ள தேவன், மகத்துவ தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்காக எல்லாம் உருவாக்கப்படுது, அவருக்கென்று உருவாக்கப்படுது. அவர் என்ன பண்ற? அவர் நமக்காய் இந்த உலகத்தை கடந்து வருகின்றார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனாய் மாமிசத்தில் அவர் கடந்து வருவதை பார்க்கின்றோம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9:2 வாசிக்க முடியுமா? யாரும் வாசிக்க முடியுமா? மைக் இருக்கா? 9:2, 9:6 வாசிங்க. மைக் இருக்கா? மைக் இல்லையா? சரி, சத்தமா வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன பண்ணாங்க? கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன பண்ணாங்க? கண்டார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். இது வந்து இந்த வார்த்தை வந்து கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்பாய் எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமாய் காணப்படுகிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி அங்கே ஏசாயா எழுதுகிறதை பார்க்கின்றோம். அடுத்தது, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களுமே என்ன உதைத்தது? வெளிச்சம் பிரகாசித்தது. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4:5 வாசிங்க. 4:5 யோவான் 1ஆம் அதிகாரம் 4:5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படி இருந்தது? மனுஷருக்கு ஒளியா இருந்தது. லைட். அடுத்த வாசம் 5 வாசிங்க. பாருங்க, இங்க பாருங்க, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை என்ன பண்ணதில்லை? பற்றிக் கொள்வதில்லை. பாருங்க, அங்க வாசித்தோம், தீர்க்கதரிசி எழுதுகின்றார், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இங்க யோவான் எழுதுகின்றார், ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்வதில்லை. இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா.
இந்த உலகம் இருளில் காணப்பட்டது. ஒரு பொல்லாதவனுடைய கையிலே இந்த உலகம் கொடுக்கப்பட்டது. ஒரு பொல்லாதவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். இந்த உலகத்தை பாவத்துக்குள் வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்ட இந்த உலகத்துக்குள் இயேசு ஒளியாய் கடந்து வருகின்றார். ஹல்லேலூயா. ஒரு ஒளியாய் கடந்து வருகின்றார். அந்த ஒளி வரும்போது இருளுக்கு எல்லளவும் அதிகாரம் இல்லை. அது இருள். அந்த இருளை என்ன பண்ணுது? அந்த ஒளி விலக்கி விடுகிறது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இயேசு அந்த வார்த்தை நமக்குள் வரும்போது நம் இருதயத்தில் காணப்படுறது அந்த இருள் மறையும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுறது அந்த இருள் வார்த்தை என்கிற அந்த இயேசு நமக்குள் கடந்து வரும்போது அந்த இருள் மாறுவதாய் காணப்படும். வாசிங்க 1 யோவான் 1:2-3 வாசிங்க. 1 யோவான் 1:2-3 வாசிங்க. ஒன்று யோவான் 1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்களுக்கு யோவான் 1:1 அது கரெக்ட். நீ வாசிது கரெக்ட் தான். பட் யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2 அவர் அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, சகலமும் அவர் மூலமாய், அந்த வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆதியாகமம் 1 வாசிக்கும் போது அங்க நன்றாய் நீங்க அறிந்து கொள்ளலாம். அவர் பேசுகின்றார், இது உண்டாக வேண்டும், இது உண்டாக வேண்டும், உண்டாக வேண்டும். அந்த வார்த்தை பேசப்படுகிறது. போங்க ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு போங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. ஐ திங்க் 3-4 வசனம் வாசிங்க. பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாகுவது என்று என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாகுவது என்றார். என்னது? வார்த்தை. அந்த வார்த்தை பேசப்பட்டது. வார்த்தையானது பேசப்பட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த வார்த்தை பேசின மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் அங்க உருவாக்கப்படல, பேசப்பட்டது. அந்த வார்த்தையானது பேசப்பட்டது. இந்த வார்த்தை பேசப்பட்ட போது உலகத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. லாசருவே வெளியே வா என்றார். பேசினார். அந்த வார்த்தை பேசினது. மரித்து போன லாசரை பார்த்து இயேசு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்றார். அந்த வார்த்தை பேசப்பட்டது. அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை பேசின மாத்திரத்திலே அந்த மரித்து போன சடலத்தை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தராமத்தை மகிமைப்பட்ட ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. அதை பேசுற மாத்திரத்தில் மரித்து போன மனுஷனை ஜீவனோடு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த யோவான் 1:2-3 2வது வாசிங்க. 2வது, அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தை சகலமும் அவர் மூலமாய், எவர் மூலமாய்? வார்த்தையின் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அந்த வார்த்தையால் அல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. வார்த்தை வாழ்க்கையில எல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஆராதனை இம்பார்ட்டன்ட், பாடல்கள் இம்பார்ட்டன்ட், ஜெபம் இம்பார்ட்டன்ட், உபவாசம் இம்பார்ட்டன்ட், ஆல்நைட் பிரேயர் இம்பார்ட்டன்ட், எல்லா ஒழுங்குகளும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே வார்த்தை very very important. Hallelujah. The word of God is very very important. வார்த்தை என்பது விசேஷமானது நமக்கு. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை எல்லாவற்றிலும் மேன்மையானது. இதுக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பேசும்போது நோய்வாய்ப்பட்டிருக்க மனுஷனை பார்த்து இந்த வார்த்தையை பேசும்போது அந்த நோய் மறைந்து போகும். ஹல்லேலூயா. பலவீனமா இருக்க மனுஷனை பார்த்து இந்த வார்த்தை பேசும்போது இந்த பலவீனம் மாறி போகும். மரித்து போன மனுஷனை பார்த்து இந்த வார்த்தை பேசும்போது அந்த மனுஷன் உயிரோடு கூட எழுப்பப்படுவான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு சகல விதமான வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அந்த வார்த்தை எப்படி வந்தது? மாமிசமாகி. வாசிங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க 14 வாசிங்க. 1:14 வாசிங்க. 1:14.
ஆ ஆ ஆ நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த பிரமாணம் யார் மூலமா வந்தது? மோசேயின் மூலமாய் நமக்கு நியாய பிரமாணம் கொடு, இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும் சொல்லி அந்த நியாய பிரமாணம் மோசேயின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கிருபையும் சத்தியமும் யார் மூலம் வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. அது வார்த்தையின் மூலமா நமக்கு கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு தான் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் கிருபை, அந்த வார்த்தை தான் சத்தியம். ஹல்லேலூயா. அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எது நம்ம உலகத்துல நமக்கு வல்லமை வேண்டுமா, இல்ல பணம் வேண்டுமா, இல்ல ஆசீர்வாதமா கேட்டாக்கா எது வேண்டும் சொல்லுவோம்? நம்ம சொல்ல பார்க்கலாம். வல்லமை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், கிருபை வேணும். அப்படின்னாக்கா அந்த மூணுல எது கேட்போம்? நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்க இல்லைன்னு சொல்லல. வல்லமை அநேக காரியங்களை செய்யலாம். ஆனா கிருபை 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 சத்தமா சொல்லுங்க. இந்த கிருபை இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஜீவனோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஜீவிப்பதே அவருடைய சுத்த கிருபை. நமக்கு கிருபை தான் வேணும். கிருபை வந்தாக்க ஆட்டோமேட்டிக் அந்த ரெண்டு நம்ம தேடி வரும். எது? இந்த ஆசீர்வாதமும் இந்த வல்லமை நம்ம தேடி வரும். ஹல்லேலூயா. அதனால கிருபை நமக்கு விசேஷமா. அப்ப கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டது. வேதத்துல வாசிங்க, மத்தேயு 1 அதிகாரம் 21 வாசிங்க. நான் முடிச்சிடுறேன். மத்தேயு 1:21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் இதுதான் விசேஷமான ஒரு காரியம். Children listen, children listen. பாருங்க, இதுதான் விசேஷமான காரியம். இயேசு பெயர் கரெக்ட், பட் அவர் அதுக்கான அர்த்தம் என்ன பாருங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் என்ன பண்ணுவார்? ரட்சிக்கிறார் சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அவர் ரட்சகரா இந்த உலகத்தை கடந்து வந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாய் கடந்து வந்தார். எப்படி? பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்தை கடந்து வந்தார். ஹல்லேலூயா. நாம் பாவத்தில் விழுந்து கிடந்தோம். வலது கை இடது கையும் வித்தியாசத்தை நம்ம பாவத்தை தண்ணீர் போல பருகின நாம், நம்மை அவர் மீட்கும் பொருளாய் அவர் உலகத்துக்கு கடந்து வரார். ரட்சகராய் பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் பொருளாய் இந்த உலகத்தை அவர் கடந்து வருகின்றார். ஹல்லேலூயா. அதனால தான் அவரை ரட்சகன் சொல்றார். இயேசு என்றால் ரட்சகர், நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், பாவத்தில் நம்மை ரட்சிக்கிற ஒரு ரட்சகராய் காணப்படுகிறார். மீட்பு எப்போ வந்தது? நம்மளுக்கு மீட்பு எப்போ வந்தது? இயேசு பிறந்த போது அவர் ரட்சகராய் பிறந்தார். காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காய் அவர் ரட்சகராய் பிறந்தார். ரைட், ஓகே, ரைட். மீட்பு எப்போ வந்தது நமக்கு? when we got the redemption, when we got the redemption. எப்போ மீட்பு வந்தது நமக்கு? இயேசு சிலுவையிலே என்ன செய்யறார்? நமக்கு என்ன செய்யறாரு? சிலுவையில் இயேசு என்ன செஞ்சாரு? தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிலுவையில இயேசு சிந்தினார். அதே போல அவருடைய சரீரம் ஆணியால் கடாவப்பட்டு வானத்துக்கு பூமியில தொங்கவிடப்பட்டது இல்லையா? மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஜீவன் நம்ம கை கொடுத்தார். யாரு கை கொடுத்தார்? யாருக்கு ரத்தத்தை சிந்தினார்? யாருக்கு சரீரம் கிழிக்கப்பட்டது? நமக்கென்று ஒரு விலைக்கரையை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நமக்கென்று ஒரு விலைக்கரை கொடுக்கப்பட்டது. பாவிகளாய நமக்கு ஒரு விலைக்கரை கொடுக்கப்பட்டது. அது ரத்தமா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது. அதுக்கு ரத்தம் தான் பரிகாரம். அப்போ எந்த ரத்தம் சிந்தப்படணும்? ஆட்டுக்குட்டி ரத்தமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சிந்தப்படலாம், ஆனா அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்காது. ஒரு நிரந்தரமான ஒரு முடிவா நமக்கு காணப்படாது. பரிசுத்தமுள்ள இயேசு, பாவம் அறியாத இயேசு, பரிசுத்தமுள்ள ரத்தம், அந்த ரத்தம் நமக்கு சிந்தப்படும் போது நமக்கு ஒரு விலைக்கரையும் கொடுக்கப்படும். அதன் மூலமாய் நாம் மீட்கப்படுகின்றோம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவிலே செய்த அந்த காரியம் நம்மை மீட்டெடுக்கிற காரியமாய் காணப்படும். அதனால தான் இயேசு அவர் மீட்பராய் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா. அவர் ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் மீட்பர். ஹல்லேலூயா. சிலுவிலே நமக்காய் ஒரு விலைக்கரைத்தை கொடுத்தார். சிலுவையிலே நமக்காய் ரத்தத்தை சிந்தினார். சிலுவையிலே நமக்காய் சொந்த சரீரத்தை கிழிக்க கொடுத்தார். சிலுவையிலே விலையேறப்பட்ட ஜீவன் நமக்காய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது ஒரு பாவ நிவாரணம் வேண்டும் என்றால் ஒரு ஆடு அடிக்கப்படணும், அல்லது ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும், அல்லது ஒரு பறவை அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்டால் ஒழிய உங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகாது.
அது அந்த நிவர்த்தின்றது வந்து நீ மீண்டும் பாவம் செய்யறவளதான் திருப்பி பாவம் செஞ்சு அப்படின்னாக்கா இன்னொரு மிருகம் அடிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆனா இயேசு நமக்காய் மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவத்துக்காய் தன்னையே அவர் பலியா ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு ரட்சகர் மாத்திரமல்ல மீட்பர். ஹல்லேலூயா. நம்முடைய கொண்டாட்டங்கள், நம்முடைய குதூகலங்கள், நம்முடைய அனைத்து காரியங்களும் நம்மை ஆவிக்குரிய பாதையிலிருந்து பிரித்தெடுத்து போகாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் எக்ஸ்பிரஸ் போடுறாங்க. எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்தாவா? எக்ஸ்பிரஸா? எக்ஸ்மஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிரஸ் கிறிஸ்மஸ். ஓ ரியலி? இப்பதான் கேள்விப்படுறேன். எக்ஸ்பிரஸ் அப்படின்னாக்கா சொல்லுங்க வர்ஷினி. லாஸ்ட் கிராஸ். எக்ஸ்பிரஸ் அப்படின்னாக்கா அன்னோன். என்னது எக்ஸ்னா என்ன? அந்த எம்ஏஎஸ் விட்டுருங்க. எக்ஸ் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அன்னோன். அப்போ நீங்க என்ன கொண்டாடுறீங்க? ஒன்னும் தெரியாத ஒன்றை கொண்டாடுறீங்க. எக்ஸ்மஸ். அப்படிதானே? பாருங்க என்னென்ன காரியம் உள்ள வருது பாருங்க. இப்படி அநேக காரியங்கள் இதுல வைக்கப்பட்டிருக்கு. அது இந்த கிறிஸ்மஸ்ல. ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு நற்செய்தி ஜனங்கள் சொல்லணும். அவர் பிறந்தார் என்பது சத்தியம். அவர் பிறந்தார் என்பது வரலாற்று உண்மை. அவர் பிறந்தார் என்பது உண்மை. அது நிரூபிக்கப்பட்டது. அந்த பிறந்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் ரட்சகர். மனுகுலத்துடைய பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அதனால்தான் அவர் ரட்சகர். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களுக்கென்று ஒரு விலைகளை கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காய் கொடுக்கப்பட்டது. அவருடைய சரீரம் நமக்காய் கிழிக்கப்பட்டது. அவருடைய ஜீவன் நமக்காய் கொடுக்கப்பட்டது. அவர் மீட்பராய் கடந்து வந்திருக்கார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை மறந்து போகக்கூடாது. நமக்கு கொண்டாட்டம் ஓகே, செலிப்ரேஷன் ஓகே, அநேக காரியங்களை செஞ்சோம். இந்த அநேக காரியங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சற்று விலகி போயிடக்கூடாது. கொண்டாட்டமும் அந்த பிசினஸ் காரியங்களும் அதை நம்ம அந்த அந்த வழியிலிருந்து நம்மளே வழி விலகி செல்லக்கூடாது. அதை நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கு அநேக உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. நாமும் கொண்டாடுறோம். ஆனால் நம்முடைய கொண்டாட்டம் அப்படிப்பட்ட கொண்டாட்டம் இல்லாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கொண்டாட்டமாய், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற கொண்டாட்டமாய், ஆவிக்குரிய காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவரை எப்படியாகிலும் ஜனங்களுக்கு காட்டி கொடுத்து இவர் தான் ரட்சகர், இவர் தான் மீட்பர், இவர் தான் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்தவர் சொல்லி காட்டி கொடுக்கிற ஒரு காரியமாய் அது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் பிள்ளைகள் செய்தது காத்து பார்த்தேன். இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குது. அதை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. முடிச்சிடலாம். அவ்வளவு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவ தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அவர் பிறந்தது அதிசயம், அவர் உண்டானது அதை விட அதிசயம், அவர் எல்லா மகிமைகளை துறந்து இந்த பூலோகத்து வந்தது அதை காட்டிலாம் அது அதிசயம். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு கேரளெல்லாம் பண்ணோம். அந்த கேரல் அவர் பிறப்பு முன்னே தூதர்கள் அது கேரல் பெரிய கேரல் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. எங்க பண்ணாங்க அந்த கேரல்? பெத்லஹேம் பண்ணாங்களா? மேய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்தார் நச்சை சொல்லும் போது சொன்ன பிறகு தூதர்கள் என்ன பண்ணாங்க? பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய நாமம் அதிசயம், அவர் அதிசயமானவர், அவர் பிறப்பு அதிசயம், அவர் உண்டாக்கப்பட்டது அதிசயம், அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்த அதிசயம், அவரே ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயமானவர்.
நம்மளால சிந்திக்க முடியாது. அநேக இடங்களில் பார்க்கிறோம், கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம், அது எப்படி கல்யாணம் ஆகாம ஒரு குழந்தை பிறக்கும்? அது உலக பிரகாரம் ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் உண்டானது பரிசுத்தாவின் பலத்தால. ஹல்லேலூயா. பரிசுத்தாவுடைய பலத்தால. பாருங்க, அந்த உற்பத்தியே ஒரு அதிசயம். அந்த அதிசயமான தெய்வன் நமக்கு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். எப்படி கடவுள் இந்த உலகத்துக்கு வருவாரா? கடவுள் நமக்கு மரிப்பாரா? கடவுள் நமக்கு இந்த காரியங்களை செய்வாரா அப்படின்னு உலகத்திலே அநேக நம்மை பார்த்து கேட்கலாம் கேள்வி. ஹல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஒரு விசுவாச மார்க்கம். நம்ம கண்டு விசுவாசிக்கிற ஜனங்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறது. இயேசு எப்படிப்பா நம்மளுக்கு தெரியாது, ஆனா இயேசு எனக்கு எல்லாவற்றையும் செய்தா சொல்லி விசுவாசிக்கிற கூட்டுறாம். கைகளை வைத்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவர் அதிசயமானவர். ஆலோசனை கத்த நாம் ஆலோசனை மனுஷத்துல கேட்க கூடாது, அவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் இப்படியா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. என் அப்பா கிட்டயோ, எங்க அம்மா கிட்டயோ, தம்பி கிட்டயோ, தங்கச்சிட்டோ, மனைவி கிட்டயோ, கணவர் கிட்டயோ நான் ஆலோசனை கேட்க மாட்டேன். நான் உம்மிடத்தில் ஆலோசனை, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. கேட்கும் போது அவர் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் காணப்படுகின்றார். உன்னோடு கூட பேசுகிற கர்த்தராய் காணப்படுகின்றார். மெல்லிய சத்தத்திலே பேசுகிறவர் அவர். ஹல்லேலூயா. அடுத்தது, வல்லமையுள்ள தேவன். அவர் பராக்கிரமசாலி, அவர் வல்லமையுள்ள தேவன். மரித்து போன ஜனங்களை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. முடவனாய் காணப்பட்டவனை நடக்க செய்தவர், கண்ணில்லாத ஜனங்களுக்கு கண்ணை மீண்டு கொடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. காயத்தை கட்டியவர், சாதாரண தண்ணீரை திராட்சசமா மாற்றினவர். அந்த தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அடுத்தது, நித்திய பிதா, சமாதானம். இந்த உலகம் ஒரு சத்துருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் காணப்பட சமாதானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் சமாதானம் இல்லாதபடிக்கு காணப்படும் போது அநேகர் குளங்களை தேடி, அநேக ஆறுகளை தேடி, அநேக மலைகளை தேடி, அநேக அநேக இடங்களை தேடி போய் சமாதானத்துக்காக ஓடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்கிறது, அவர் சமாதான பிரபு. அன்று சொன்னார், நான் போறேன், நான் மீண்டும் திரும்பி வருவேன். ஆனா நான் போகும் முன்பாய் நான் உலகத்தின் சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்ன கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். பாருங்க, இன்னைக்கு நோபல் பீஸ் பிரைஸ் சொல்லி வாங்குறாங்க. ஆனா எதுக்கு? அது ஜஸ்ட் அந்த பீஸ் ரெஸ்டோர் பண்ணதுனால அல்லது பீஸ் உண்டாக்குறதுனால அவங்களுக்கு அந்த பிரைஸ் கொடுக்குறாங்க. அந்த பீஸ் எவ்வளவு நாள் இருக்குது? ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம். அதுக்கப்புறம் மீண்டும் சண்டை போடுறாங்க. அங்க சமாதானம் இல்லை. உலகத்தில் எங்கேயுமே சமாதானம் கிடையாதுங்க. எந்த தேசத்துல சமாதானம் கிடையாது, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் கிடையாது, சகோதரர்களுக்குள்ள சமாதானம் கிடையாது, மனைவி கணவனுக்குள்ள சமாதானம் கிடையாது, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் கிடையாது. ஆனா சமாதானத்தை கொடுக்கிற யாரு? நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் தான் சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர். நாம் அவர் நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இப்படியா என் காரியங்கள் காணப்படுது, இப்படியா எனக்குள்ள என் கணவனுக்குள்ள பிரச்சனை காணப்படுது, இப்படியா எனக்கு என் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை காணப்படுது, இப்படியா என்ன நான் வேலை செய்யறதுல எனக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே அப்படி ஜெபிக்கும் போது நமக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. காரணம் அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. நான் உலகத்தின் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம் வைத்து போகேன்னு சொல்லி சொன்ன கர்த்தர் அவர். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் அவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணது ஆக்கினை அவர் மேல் விழுந்து சொல்லி 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5 வருஷம் 10 வருஷம் வாசிக்கிறோம். நம்ம நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் விழுந்து சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, சமாதானம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பீஸ், ஒரு மனுஷனுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அல்லது பீஸ் அல்லது சமாதானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மிஷன் போல ஒரு வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு சமாதானமும் கிடையாதுங்க, எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. தேவனுடைய சமூகத்து வரும்போது நமக்கு மகிழ்ச்சி, தேவனுடைய சமூகத்து வரும்போது நமக்கு சமாதானம். கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிக்கும் போது நமக்கு சமாதானம், ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்கு சமாதானம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது நமக்கு சமாதானம். நம்ம கூடி ஐக்கியமா ஆண்டு கண்டு காரியங்களை செய்யும் போது நமக்கு ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் மீட்பர் மாத்திரமல்ல, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு. கையில தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா நாம் கண்ணில் மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Glory. Thank you Lord.
நம்ம இதில் இருக்க அருமையான பாஸ்டர் அம்மா முன் வந்து ஜெபிக்கும் போது அருமையான பாஸ்டர் அம்மாவோட இருந்து நாம் ஜெபிப்போம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. നമുക്ക് എല്ലാവരും കണ്ണുകളെ മൂടി ദൈവസമൂഹത്തിൽ ജപിപ്പോമ്മ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധരേ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധനും നിത്യനും നീതിമാനുമായ നമ്മുടെ ദൈവമേ കർത്താവേ, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல வேளை நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஏவரிக்கும் தேவன் அளித்தபடியாலும் துதிக்கிறோம் தகப்பனே. 2025 வருஷங்களுக்கு முன்பாக எங்களோட பாவங்களுக்காக பாவ பரிகாரியாய் ஆமே பிதாவாய தேவனுடைய வலது வருஷத்தில் இருந்தா குமாரனாய் கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை பாவிகளாய் எங்களை மீட்டு உம்முடைய ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை சந்தோஷமுள்ள நாளாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். எல்லாவரையும் தேவன் ஆசீர்வதித்தார்களும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் பிறப்பில் உண்டாய அந்த மன மகிழ்ச்சி ஒவ்வொருடைய ஹிருதயங்களிலும் கிறிஸ்து உருவாகத்தக்கதாக ஆவியான உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் தோப்பனே. ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம். இதுவரை தேவன் எல்லா ப்ரோக்ராம்ஸிலும் தேவ மகிமை விளங்க பண்ணினதற்காய் நன்றி தாழ்த்துகிறோம். அங்கே ஒன்றுமில்ல தோப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிறிஸ்து எங்களுக்காக வெளிப்பட்டார் என்பதை விளங்க பண்ணும்படி உதவி செய்யும். இன்றைக்குள்ள எல்லா ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸுகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதியும். ஃபுட்டின் மேல் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். எல்லாவரும் புசித்து கிருப பெற்றவராய் செல்ல ஆமென் கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சர்வம் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமாய்க்கும் விசேஷ அருமையான சபையின் குடும்பங்களோடு கூட சபையுடைய ஊழியர்களோடு கூட சபையில் ஒவ்வொரு சகோதரர்களோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you.